என்னோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. அது உனக்கே தெரியும். பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்லாம நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஏதோ யதார்த்தமா அந்த பக்கம் வந்தவரு என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. நீ சொல்றது எல்லாமே ஒரு கதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பர்ஸ் தொலைஞ்ச மாதிரி ஒரு டிராமாவை போட்டு என்ன உசுப்பேத்தி விட்டு அப்படியே அனுப்பிட்ட. அப்புறமா உன் கள்ள காதலனோட பைக்ல கொஞ்சி கொலா விட்டு வந்திருக்க. என்ன நீ என்ன வேணும்னாலும் பேசு, ஆனா சிவா சார் மட்டும் அப்படி தப்பா பேசாத. நீ அவனை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க பார்த்தா நான் அவனையும் தான் தப்பா பேசுவேன். நான் தட்டி பறிக்க பார்த்தவளா இருந்திருந்தா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது தீபிகா. நீதான் என்ன கடத்தனன்னு எனக்கு எப்பவோ தெரியும். இருந்தாலும் உன்னை நான் காட்டி கொடுக்காம போனது எதனால? உங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. அப்போ அத நடத்திட்டு இப்ப அதையே கெடுக்க பாக்குறியா? உன் திட்டம் தான் என்ன? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அவனோட வாழணும்னு நினைக்கிறியா? இல்ல நீங்க 2 பேருமே சேர்ந்து அப்படி திட்டம் போடுறீங்களா? தீபிகா, ஏன் இப்படி கேவலமா பேசுற? பின்ன விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி வாழ விடாம பண்றியே? காலையில நான் அவனோட பைக்ல போன சந்தோஷத்தை மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறதுக்குள்ள சாயங்காலம் அவனோட பைக்ல நீ போற. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? நிச்சயம் எனக்கு, கல்யாணம் உனக்கா? உனக்கு உங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்களா? நல்ல குடும்பத்து பொண்ணுங்க என்னைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நீ ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ நல்லவளா இருந்தா என்னடி பண்ணிருக்கணும்? அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, இனிமே நாம அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க கூடாதுன்னு நீ இந்த வீட்டை விட்டே போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போல? ஏன்னா உன் மனசுல கேவலமான எண்ணம் தான் இருக்கு. அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா கௌரவமா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. உண்மையை சொல்லு, உங்க அப்பா யாருனாச்சும் உனக்கு தெரியுமா? நீ முறையாதான் பிறந்தியா? ப்ளீஸ் தீபிகா, என்ன பத்தி என்ன வேணும்னாலும் பேசு. என் பெத்தவங்களை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசாத. நீ இந்த வீட்டை விட்டு யார் கண்ணுக்கும் தெரியாத இடத்துக்கு போற வரைக்கும் நான் அப்படிதாண்டி பேசுவேன். இது பாரு, நீ நல்லவளா இருந்தா, நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டே போயிடணும். எந்த காரணத்து கொண்டும் திரும்ப வரக்கூடாது. அம்மா கூப்பிட்டாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்கன்னு நீ திரும்பி வந்துடவே கூடாது. என் கல்யாணம் முடியற வரைக்கும் இல்ல, உன் வாழ்நாள் முடியற வரைக்கும் நீ வரவே கூடாது. இப்ப இந்த வீட்டை விட்டு நீ போலனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் போனா என்ன நடக்கும் தெரியுமா? ஜீவாவோட அப்பா தூக்குல தொங்குவாரு. உன்னோட ஜீவா சார் ரோட்ல பிச்சை எடுக்கணும். இதுக்கு நீ தயார்னா இங்கேயே இரு, இல்ல மரியாதையா போயிடு. காலையில நான் வந்து பாக்குறப்போ நீயும் உன்னோட திங்ஸும் இங்க இருக்க கூடாது. என்ன தேடாதீங்க, நான் வர மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டே இரு. இந்த குடும்பத்தோட தலையெழுத்து உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. ஐயோ, இவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வரான்? என்ன பார்த்துட்டா பெரிய பிரச்சனையானுமே. ஏய் பூங்குடி, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை இருக்கிறதுலாம் உண்மைதான். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. என் மேல இருக்கிற கோவத்துல நீ ஜீவாவை பழி வாங்காத. அவரை எந்த தப்பும் பண்ணாதவரு. எங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம்
நீ வேணும்னே திட்டம் போட்டு பர்ஸ் காணாம போச்சுன்னு நாடகம் ஆடி ஜீவாவோட பைக்ல வந்திருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் பைக்ல ஒன்னா வந்ததை பார்த்துட்டு காலையில காமினி மாலையில மாலினின்னு நான் ஜீவாவோட பைக்ல போனதையும் நீ பைக்ல வந்ததையும் போட்டோவா போட்டு எல்லாரும் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. இந்த மீம்ஸ் ஜீவாவுக்கு போனா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுவே நான் பழைய தீபிகாவா இருந்திருந்தா உன்கிட்ட நான் இப்படி பேசிருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். நிச்சயதார்த்தத்துல வந்து நான் உன்னை கடத்தலன்னு உண்மைய சொன்ன நன்றி கடனுக்காக தான் நான் உன்கிட்ட இப்படி அன்பா பேசுறேன். இப்ப சொல்லு, நான் ஜீவாவை உனக்கே விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். ஆனா இந்த மாதிரி எங்க 2 பேருக்கும் நடுவுல நீ வந்து ஜீவா வாழ்க்கையவே கெடுக்க பார்க்காத. நான் ஜீவாவோட பைக்ல வந்ததை பார்த்து நீ என்கிட்ட சவால் விட்டு அவனோட பைக்ல போனன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது பூங்கொடி. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஜீவாவையும் தப்பாதானே பேசுவாங்க. ஓ, ஜீவா போயிட்டானா? விடியறதுக்குள்ள நீ போலனா நான் போயிடுவேன். நான் போறதுக்கு காரணம் நீ தானே. நான் இப்பவே எல்லா எவிடன்ஸையும் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட பின்விளைவு எப்படிப்பட்டதுன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் இந்த வீட்டை விட்டு போனா பெரிய பிரச்சனை வரும். அதுல இதுவும் சேர்ந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு பாத்துக்கோ. வரேன். காஞ்சிபுரத்துக்கு போய் சித்திரகுப்தனை பார்த்துட்டு வா. அதுதான் உனக்கு நல்லது. நீ நல்லவளா இருந்தா, நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா விடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டே போயிடணும். இப்ப இந்த வீட்டை விட்டு நீ போலனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். ஜீவாவோட அப்பா தூக்குல தொங்குவார். உன்னோட ஜீவா சார் ரோட்ல பிச்சை எடுக்கணும். காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததும் நான் நினைக்கிற மாதிரி ஜீவாவுக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் நடந்துட்டா எனக்கு அதுவே போதும். அதுக்காகத்தான் அந்த சாமியார் என்ன அங்க போக சொன்னாரோ. விடியறதுக்குள்ள அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அத மீறியும் அவ இங்க இருந்தா அவளை நான் போக வைப்பேன். ஏன் பொங்குடி இப்படி பண்ண? உனக்காக நானும் அம்மாவும் எவ்வளவு பாடுபட்டோம். எல்லாத்தையும் நீயே கெடுத்துட்டியே. கிடைச்ச கடைசி வாய்ப்பையும் நீயே தவற விட்டுட்ட. நிச்சயதார்த்தமே இப்ப முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த வாய்ப்பு வந்து நீ எப்படி என்னோட சேர்வ? எல்லாமே போயிடுச்சே. இப்ப நீயே ஒத்துக்கிட்டாலும் உன்னை நான் ஏத்துக்க முடியாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே. செய்யாத தப்புக்கு என்ன பெத்தவங்களுக்கு நான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேனே. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு தானே நான் தீபிகாவை காப்பாத்தினேன். அதுக்கு நன்றி சொல்லலைனாலும் பரவாயில்ல. இப்படி கேவலமா பேசிட்டு போறான்.
வீட்டை விட்டு போனா பிரச்சனை அதிகமாயிடும்னு தெரியாம என்ன போயிடுன்னு சொல்லிட்டு போறா. நான் போகாம இருந்தா அவ போயிடுவேன்னு சொல்றா. அவ போனா அவளோட பாட்டி இங்க பஞ்சாயத்து பண்ண வந்துருவாங்களே. அப்புறம் ஜீவா சார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை ஆயிடுமே. நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலையே கடவுளே. அக்கா, என்ன தீபி, நீ இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அவ எங்க? யார கேக்குற? நான் வேற யாரு கேப்பேன்? அவதான் அந்த பூங்கொடி. ஓ அவளா? என்னன்னு தெரியல. அம்மையார் இன்னும் ஆளைய காணோம். கீழே இறங்கி இன்னும் வரவே இல்லையே. வரலையா இல்ல இல்லையா? வரல. ஓகே, அது என்ன இல்லனா? இல்லன்னா இல்லதான். வீட்டை விட்டு போயிட்டாளான்னு கேட்டேன். அவளாவது இந்த வீட்டை விட்டு போறதாவது. என்ன தீபி, ஏதாவது பகல் கனவு கண்டியா நீ? பகல் கனவுலாம் இல்லக்கா. ராத்திரி தூக்கத்தையே தொலைச்சிருக்கேன். ராத்திரி அவளை புடிச்சு விடு விடுன்னு விட்டான்ல. விடியறதுக்குள்ள வீட்டை விட்டு போலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன். அதனால்தான் கேக்குறேன், அவ இருக்காளா இல்லையான்னு. ஏய், இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவ இருந்தா என் கல்யாணம் நடக்காதுங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சுது. அதான் போனேன். அவளை அப்படியே வாங்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் அவ காதலே வாங்கிக்க மாட்டா தீபி. உனக்கு இன்னும் அவளை பத்தி சரியா தெரியல. இதுக்கெல்லாம் அவ பயந்து போவான்னு நினைக்கிற? அவெல்லாம் போமாட்டா. அண்ணி, பூங்குடி பாத்தீங்களா? இல்லையே. அவர் ரூம்ல ஆளே காணுமே. என்ன சொல்ற அனன்யா? அவங்க இல்லையா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவங்க இல்ல. ஆமா, நீ எதுக்கு அவ ரூமுக்கு போன? இல்ல அண்ணி, ப்ராஜெக்ட் வேலை நிறைய இருக்கு. சரி அவகிட்ட கொடுத்து போய் பண்ண சொல்லலான்னு ரூம்குள்ள பார்த்தா ரூம்ல அவளையும் காணும். அவளோட திங்ஸும் இல்ல. நைட்டோட நைட்டா எங்கேயாவது கிளம்பி ஓடிட்டாளா என்ன? ஏய், கொஞ்ச நேரம் அவளை பத்தி யாருமே பேசாதீங்க. அதோ உங்க அத்தை எங்கம்மா? இல்ல மாமா, அவங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. கோவில்னு சொன்னா நீங்க கிண்டல் பண்ணுவீங்கன்னு சொல்லாம போயிருப்பாங்க அங்கிள். கிண்டல் பண்ணாம வேற என்னம்மா பண்ணுவாங்க? கோயிலுங்கிறது எப்பவாவது போறது, வீடுங்கிறது எப்பவும் இருக்கிற இடம். ஆனா அவ கோயில்ல தானே எப்பவும் இருக்கா. மாமா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். டேய், இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குப்பா, அதான். ஏய் ஜீவா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு நீ. நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். எங்க நான் அவனோட வந்துருவனோன்னு பயந்து போய் ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு கிளம்புறான். அங்க போய் செவத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்க போறான். நீயே அப்பா வரும்போது பூங்குடியை பத்தி பேச வேண்டாம்னு சொன்ன. அவ வீட்டை விட்டு போன விஷயம் இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம் தான் நான் சொன்னேன். என்னது, வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்றீங்க? ஐயோ, அவ போகல. தீபிகா தான் அவளை விரட்டி விட்டுட்டா. இந்த விஷயம் யாருக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது அனன்யா. நான் ஏன் சொல்ல போறேன்? அவ போனா எனக்கு நிம்மதிதான். என்ன, எனக்கு ப்ராஜெக்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு ஒரு நாள் தள்ளி கழிச்சு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, உனக்கு ப்ராஜெக்ட் தானே, நான் ஆளை வச்சு எழுதி கொடுக்கறேன். அதை என்கிட்ட விட்டுரு. ஆனா அவ போனதோ என்னாலதான் அவ போனாங்கிறதையோ நீ யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. நான் தான் சொல்றேனே, அவ போனதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா முன்ன வச்சு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அவ ஒருத்தி நடுவுல உட்காந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. நம்மளுக்கு தேவை அடிச்சு ஆடுற பேட்ஸ்மேனை தவிர டொக்கு வைக்கிற ஆள் இல்ல. ஏய், இனிமே உனக்கு எனக்கு தான் சண்டையா? ஐயோ, நமக்குள்ள எதுக்குக்கா சண்டை வரப்போகுது? இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் தீபிகா. ஆமா, அவ எங்க போயிருப்பா? அவ எங்கேயோ போய் தொலைறா, நமக்கு எதுக்கு?
ஒருவேளை அவ மாறி ரூமுக்கு போயிருப்பாளோ? அதுக்கு அவ இங்கேயே இருந்திருக்கலாமே. இந்த முறை அவ அங்கெல்லாம் போக மாட்டான். நான் பேசின பேச்சுக்கு அவ ஒண்ணு செத்துருக்கணும், இல்லனா ஊரை பார்த்துட்டு நேரம் போயிருக்கணும். இத ரெண்டுத்தையும் தாண்டி அவ வேற எதையுமே பண்ணிருக்க முடியாது. நேத்து பர்ஸ வேற தொலைச்சிட்டேன்னு சொன்னாலே, பஸ் கூட அவகிட்ட காசு இருக்காதே. நடந்து போய் சாகட்டும். நான் முடிவு பண்ண உங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தாம நான் ஓய மாட்டேன். இப்ப இந்த வீட்டை விட்டு நீ போலனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். என்னம்மா நடு ரோட்ல போயிட்டு இருக்கா? போமா, ஓரமா போமா. என்னது இந்த சோடா புட்டி எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த பட்டிக்காட்டு பரதேசி மேட்டரா தான் இருக்கும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஜீவா சார், ஒரு நிமிஷம். என்ன மாதிரி பூ இன்னைக்கு வரமாட்டேன்னு ஏதாவது சொன்னாலா சார்? வரமாட்டேன்னு சொன்னாலாவா? ஏன், என்னாச்சு? இல்ல, அவனுக்கு காலேஜ்க்கு வரல சார். வரலையா? அவ வரலன்னு எனக்கு தெரியாது மாதிரி. நான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன். அதனால நான் அவளை பார்க்க கூட இல்லை. அவ இப்படி சொல்லாம கொல்லாம எனக்கும் லீவ்லாம் போட்டதில்லை சார். அப்படியே போடுறதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லுவா. எனக்கு போனும் பண்ணல. இப்பதான் அவ வராதது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சார், வீட்ல யாருக்காவது போன் பண்ணி பார்க்கலாம்ல சார்? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணமே இல்லாம எதுவும் நடக்காதுன்னு நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நீ நினைக்கிறது நடக்கும். ஒருத்தரோட பேசுறாருன்னா அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதுக்கு அந்த சுருட்டு சித்தர் நம்மளை சித்ராகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாரு? நேத்து ராத்திரிலேருந்து அதை நினைச்சு தூங்கவே முடியலையே. அவர் சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு கோவில் பூசாரி வேற சொல்றாரு. அது என்ன காரணமோ? போயிட்டு வந்தா ஒருவேளை எல்லாம் சரியாயிடுமோன்னு தெரியல. ஜீவா ஃபோன் பண்றான். ஒருவேளை கோவிலுக்கு போற விஷயத்த அவங்கிட்ட சொல்லாததுனாலயோ? என்னப்பா? அம்மா, கோவிலுக்கா போறீங்க? ஆமாப்பா, காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆயிடுவேன். சரி, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ சும்மாலாம் ஃபோன் பண்ண மாட்ட. என்ன விஷயம் சொல்லு. இல்லைம்மா, அது எந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு தான் கேட்கலன்னு ஃபோன் பண்ணேன். பூங்குடியையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா என்ன? அவளை நான் ஏன்டா கூட்டிட்டு போகணும்? அவ பண்ண காரியத்துக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போறது ஒண்ணுதான் குறைச்சல். ஓ, அப்படியா? சரிம்மா. ஆமா,
பூங்கொடி ஏன் கூட வந்திருக்காளான்னு கேக்குற? அவ காலேஜுக்கு வரலையா? ஆ, தெரியலம்மா, நான் அவளை பார்க்கல. அதான் அவ உங்க கூட வந்திருக்காளான்னு கேட்டேன். ஜீவா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறடா. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு பூங்கொடி என் கூட இருக்காளான்னு கேக்குற? அவ காலேஜுக்கு வரலன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாம சொல்லு, பூங்கொடி வந்திருக்காளா இல்லையா? சொல்லுடா, ஏன் அமைதியா இருக்க? அம்மா, அவ காலேஜுக்கு வரலம்மா.